நிலாவோட அப்பா, நிலா தங்கியிருக்கிற லாட்ஜ்ல வந்து ஏதோ வேலை விஷயமா தங்கியிருக்காங்க. அப்ப நிலா அங்க தங்கியிருக்கிறது அவங்க அப்பாவுக்கு தெரியுது. உடனே நிலாவ பார்த்துட்டு, "நீ எதுக்கும்மா இங்க வந்து தங்கியிருக்க? உன்ன எப்படிலாம் நானு ராணி மாரி வளர்த்துட்டு இருந்தேன். ஆனா, நீ போய் போய் இந்த லாட்ஜ்ல வந்து தங்கியிருக்க. ஒரு வீடு கூட அவனுக்கு இல்லையா? கேள்விப்பட்டேன். கோர்ட்ல இருந்து அவன் வீட சீல் வச்சுட்டாங்களாமே! அப்படி ஒருத்தன நம்பி நீ கழுத்த நீட்டியிருக்க. நான் பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா, நீ எங்க எப்படி இருந்திருப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பா பேசிக்கிட்டே போறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "பேசிட்டீங்களா? நிப்பாட்டுங்க. நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன். இந்த வீட்ல எனக்கான சுதந்திரம் இருக்குது. ஆனா அந்த ஜெயிலுக்குள்ள இருந்து நான் எஸ்கேப் ஆனதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க. "என்னம்மா சொல்ற? ஒரு வீடுக்குள்ள இல்ல. அவன போய் நம்பி வந்திருக்கியே" அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்துல சோழனும் வந்துடுறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "இந்த குடும்பம் எவ்வளவு நல்ல குடும்பம்னு எனக்கு தெரியும். இந்த குடும்பத்த பத்தி நீங்க பேசாதீங்க. வீடு இல்ல, இவங்க கிட்ட காசு இல்ல. அவ்வளவுதான். மத்தபடி இவங்க கோணத்துல எல்லாருமே தங்கமானவங்க. அவங்க கால் தூசி கூட நீங்கலாம் வரமாட்டீங்க. இப்படி ஒரு குடும்பத்துல நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படிங்கிறாங்க. "ஏய்! உன்ன போய் என் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கா. அவள போய் லாட்ஜ்ல உட்கார வச்சுட்டியே. நீ 10 வயசுக்கு பிரயோஜனம் இல்லாதவன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்பா சோழன அடிக்க போறாங்க. "என் பொண்ண கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுத்திட்டு இருக்கியா?" அப்படின்ட்டு. உடனே நிறுத்துங்க. அவரு என் ஹஸ்பண்ட். அவர அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என் வீட்டுக்காரர் மேல வந்து கைய வச்சீங்க, அப்புறம் பாருங்க உங்கள ஜெயிலுக்கு அனுப்பிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து செம கோவமா பேசுறாங்க. "என்னம்மா போயும் போயும் இவனுக்காக என்னைய எதிர்த்து பேசுறல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பா சொல்றாங்க. "நீங்க பேசுறதுல எல்லை மீறி போறீங்க. என் வீட்டுக்காரருக்கு மரியாதை குடுத்து பேச பாருங்க. அவரும் அவங்க குடும்பத்துல உள்ளவங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சூழ்நிலைனால நாங்க இங்க தங்கியிருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? இத காரணம் காட்டி என்ன உங்க வீட்டுக்கு கூட்டு போலான்னு நெனைக்காதீங்க. நான் வரவும் மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பா சொல்றாங்க. "சரி, சரி. இவன் எப்படி உன்னைய நல்லா பாத்துக்கிறான்னு நானும் பாக்குறேன். இப்ப தெருவுக்கு வந்து நிப்பாட்டிட்டான். எத்தன நாள் அந்த லாட்ஜ்ல தங்கிட்டு இருப்ப? அப்புறம் தெருவுக்கு தானே வரப்போற. அப்ப தானாவே என் வீட்டுக்கு வருவல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பா சொல்றாங்க. உடனே சோழன் வந்துட்டு, "இங்க பாருங்க, எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி எப்படி பாத்துக்கணும்னு சொல்லிட்டு. நீங்க ஒண்ணும் கவலைப்பட தேவையில்ல. நீங்க கிளம்புறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நிலா அப்பாவ கோவமா பேசுறாங்க. "பாப்போம்டா, பாப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்பாவும் போயிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.